கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், திடமனதாய் இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமீன். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து பண்ண போகிறார். இங்கே இழந்தவன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஆமீன். அல்லேலூயா. தைரியமாக இருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு. அதிலே ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்கள், ஆண்டவர் இயேசு நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய பெயரை உயர்த்துகிற ஆண்டவர். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அவருக்கு நம்ம பிள்ளையாக இருக்கிறோம், அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்முடைய பெயரை கெடுக்க நினைப்பார்கள். பொல்லாத மனிதர்கள் நம்முடைய பெயரை கெடுக்க நினைப்பான். பிசாசு பெயரை கெட்டு போக நினைப்பான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துகிற தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் அல்லது உங்கள் பெயர்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், நீங்கள் போகும் இடத்துல உங்கள் பெயர்கள் கெட்டு போய் இருக்கிறதா? பொல்லாத மனுஷர்கள் மூலமாக, பிசாசுகள் மூலமாக கலங்காதீர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த இடத்துல உங்கள் பெயர் கெட்டு போய் கிடக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஏன்னு சொன்னால், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், மகனே, மகளே, நீ கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் பார்த்து சொன்னால், யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். தன் சகோதரர்கள் மீதியான கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அந்த மீதியான என்ன செய்ய தெரியுமா? எகிப்து கொண்டு போனார்கள். எகிப்திலே போத்திப்பார் என்ற அந்த மனுஷங்கிட்ட யோசேப்பை விற்று போட்டார்கள். ஆனால் யோசேப்பை போத்திப்பார் என்ன செஞ்சா? தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக வைத்து கொண்டான். விசாரணைக்காரனாக. ஆனால் அந்த வீட்டில் உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார், ஒழுக்கமாக இருந்தார். ஆனால் பிசாசு பார்த்தான், யோசேப்பு பேரை கெட்டு போக வேண்டும், கெடுத்து போடணும்னு சொல்லி ஒரு நாள் பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக, செய்யாத தவறுக்காக போத்திப்பார் மனைவி அபாண்டமான பொய் சொன்னாள், அபாண்டமான ஒரு பழியை போட்டாள். ஆனால் இதை அறியாத போத்திப்பார் யோசேப்பை தூக்கி சிறையில் அடைத்தார். ஆனால் யோசேப்பு கலங்கவில்லை, பயப்படவில்லை, தைரியமாக இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்புடைய மனம் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் யோசேப்பு ஒரு பரிசுத்தம் உள்ளவர், யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர். அதனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இந்த தைரியத்தோடு வாழ்ந்த பொழுது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் யோசேப்பை ஆண்டவர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சிறையிலிருந்து வெளியே கொண்டது மாத்திரமல்ல, அதே எகிப்து தேசத்தில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார், கனப்படுத்தினார், அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தில் நம்முடைய பெயரில் கெட்டு போகும். ஒன்று, பாவம் செய்தால் நம்முடைய பெயரில் கெட்டு போகும், பிசாசு மூலமாக. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் வருவான். நீங்கள் பாவம் செய்து ஏதோ அறியாம தெரியாம புத்தியினத்தினால் செய்த பாவத்தின் மித்தமாக உங்கள் பெயர் கெட்டு போனதோ, கலங்காதீர்கள். தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிடுங்கள், உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பெயரை மறுபடியும் நிலைநாட்டுவார். அல்லது செய்யாத குற்றத்துக்காக, செய்யாத தவறுக்காக உங்கள் பெயர் கெட்டு போனதோ, கலங்காதீர்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெயர்களை நிலைநாட்டுவார். கலங்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த போகிறது உறுதி. விசுவாசிங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கண்களை மூடுவோமா? கலங்காதீர்கள். செபிக்கிறேன். இந்த ஊழியக்காரன் செபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்டு உங்களை யோசேப்பை போல கனப்படுத்த போறார். ஆமேன். என் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே,
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆசீர்வதியும். எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ அதே இடத்துல தலை நிமிர பண்ண என் தேவனால் முடியும். ஆண்டவரே நீ உதவி செய்யும், இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், இந்த பிள்ளைகள் கண்ணீரை துடையும், இந்த பிள்ளைகள் கவலைகளை மாற்றும், கஷ்டத்தை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே மறுபடியும் நல்ல அழைப்பு வரட்டும், நன்மையான செய்திகள் வருவதாக. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ அருமையானவர்களே, இந்த செய்தி அனைவருக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.